அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 2026 மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய 2 தலைகளாக சொல்லப்படக்கூடியது கோச்சார பலன்களில் குரு பகவான் மற்றும் சனி பகவான். சனி மற்றும் குரு 2026 மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் முதலாவதாக சனி பகவான், நீதிமான், ஒழுக்கத்திற்கு அதிபதி சனி பகவான். அவர் உங்களுக்கு இப்போது விரய சனியாக இருக்கார். விரய சனி அப்படின்னா நமக்கு தெரியும், பெயரில் உள்ளது போல் நிறைய விரயங்கள் ஆகக்கூடிய காலகட்டம். பெயர் விரயம், பொருள் விரயம், பண விரயம்னு சொல்லிட்டு எல்லாமே விரயமாகக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, பண்ணக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு குறிப்பே அதுதான். ஸோ என்னென்ன செலவுகள் வரப்போகுதோ அதை எல்லாமே ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு, இது தேவைதானா, இது இப்போ பண்ணியே ஆகணுமா, இது இப்போ அவசியமா, இப்போவே தேவையா அப்படிங்கிறது போல் கேள்விகளை எழுப்பி அந்த செலவுகள்லேருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் நிறைய செலவுகளை கொடுத்தாலுமே அந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு பாருங்கள். உதாரணமாக விரயசனி காலகட்டங்களில் நிறைய மக்களில் சொல்லக்கூடிய உண்மை என்னென்னா, வீடு கட்டுறது, கடனில் மாட்டி ஆகணும் இல்லையா, வீடு கட்டுற யோகங்கள், புதுசாக வீடு வாங்கிறது, புதுசாக வேலை கிடைக்கிறது, இருக்கிற வேலையில் ப்ரமோஷன், தூரமான பிரயாணம் பண்ணாலுமே நல்ல சம்பளத்தோட உத்தியோகம், குழந்தைகள், கல்யாணம் ஆகிறது, இது போல் அத்தனை நன்மையுமே நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த விரய சனி. அதனால் சனி பகவான் விரய சனி காலகட்டங்களில் நிறைய செலவுகளை கொடுத்தாலுமே நிறைய நன்மைகளை 2026 மேஷ ராசிக்கு செய்ய காத்துட்ருக்கார். தைரியமாக இருங்க. கண்டிப்பாக நிறைய நட்பலன்களை சனி பகவான் மூலியமாக அனுபவிக்க போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு அடுத்த வருஷம் மே மாதம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வரப்போகிறார். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தாயார் வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லுவோம். தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும். அவங்களோட ரொம்ப அன்பாக பாசமாக மாறுவீங்க. அவங்களுக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகும். இது மட்டும் இல்லாமல் வண்டி வாகன யோகங்கள் அடுத்த வருஷம் கைகூடும். 2026 மே டு 27 மே வரைக்குமே குரு 4 சஞ்சரிப்பார். அந்த காலகட்டங்களில் வீடு, வண்டி, வாகன யோகங்கள் உண்டு. இது கூடவே சனி பகவான் விரைய சனி இல்லையா, நிறைய செலவுகளை கொடுப்பாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால் நிறைய சுப செலவுகள் நடக்க போகுது, சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. மகிழ்ச்சியாக நம்பிக்கையோடு காத்துருங்க.